ஜூலியன் மேண்டல், ஜான் அப்படிங்கிற இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் விடிய விடிய உட்காந்து ஜூலியன் எப்படி வெயிட் லாஸ் பண்ணாரு, எப்படி ஏஜ் ரிவர்சிங் பண்ணி சின்ன பையன் மாதிரி ஆனாரு அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு தாங்க இந்த புக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப சில்லியாக இருக்குல்ல. ஆனால் நான் படித்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லேயே மோஸ்ட் இன்ட்ரீகிங், வெரி என்கேஜிங் செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு கேட்டால் நான் இதுதான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது புக்ஸ் அண்ட் லிட்ஸ் பாட்காஸ்ட். பேசிகிட்டு இருக்கிறேன்னா காயத்ரி. ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அது அட்வைஸ் தாங்க. ஆனால் இந்த அட்வைஸ் பண்ணுறதையே ஒரு வேலையாக எடுத்து நிறைய புக்ஸ் எழுதி அதனால் நிறைய ஃபேமஸான ஆத்தர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கேட்குறதுக்கே வேடிக்கையாக இருக்குல்ல. இன்ஃபேக்ட் இந்த புக்கை எழுதின ராபின் சர்மாங்கிறவர் கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் செல்ஃப் ஹெல்ப் குரூஸ் இன் த வேர்ல்ட். த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெரரி அப்படின்ற புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேட்டகரி புக் ரீடிங்லேயே. இது ஒரு தனியான ஜேர்னர். இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, மென்டலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி, இன்ஃபேக்ட் ஃபிசிக்கலி கூட நம்மளை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறது அப்படியான விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான புக்ஸில் இருக்கும். என் அப்பா அம்மா ஒன்று விட்ட சித்தப்பா சொல்லியே கேட்காதனா மங்கி கேப் போட்ட நீங்கள் சொல்லியா கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ இருக்கிற யாரோ ஒரு ஆத்தர் நான் ஒரு நாளில் என்ன பண்ணணுன்ற சொல்கிற விஷயத்த நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா? கரெக்டு தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. ஒரு கதை படிக்கிறப்போ இருக்கிற அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்காது. ஏன்னா இது எதை நீ பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும், அப்படி அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாகவே டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாராலையும் படிச்சிட முடியுமா, இல்லை நல்லாவே புக்கு படிக்கிறவங்களால கூட நிறைய படிக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். நான் வந்து ஒரு 10 கதை புக் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிப்பேன். ஏன்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டருக்கு மேலே படிக்க முடியாது நார்மலாக. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஹெவியாக இருக்கும் சப்ஜெக்ட், அவ்வளோ டீப்பாக இருக்கும் அந்த விஷயங்கள். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் அது எனக்கு தேவைப்படும். அதுவும் இல்லாமல் ரொம்ப என்கேஜிங்காக இல்லாமல் ஒரு மாதிரி இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப கண்டினியூஸாக படிக்கவும் முடியாது. ஆனால் இந்த புக்கு, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் எடுத்திருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறதுல. சின்ன வயசில் வந்து பரமார்த்த குரு கதைகள், நன்னெறி கதைகள், நீதி கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தங்களாவது வீட்டில் ஏதாவது ஒரு கதையாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு சும்மா பேசிக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஒரு கதை மாதிரி, அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கதை மாதிரி சொன்னதே வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, ஓகே அடுத்து என்ன, ஓகே இது ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணிடலாம் லைஃப்பில், அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கை படிக்கிறப்போ எனக்கு ஒவ்வொன்றும் தோணுச்சு. இன்ஃபேக்ட் இந்த புக்கு வந்து எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை நான் முடிச்சதே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறது, 2-3 விஷயமாவது நான் இந்த புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. அதை என்னால் உடனே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலி. இதில் அப்படி என்னதான் இருக்குது இந்த புக்கில் அப்படின்னா, நல்லா இருக்கிறதுக்கு 4 வழி அப்படிங்கிற மாதிரி 7 வழி சொல்லியிருக்காரு இந்த புக்கில். ஸோ அந்த 7 வழியும் வந்து அந்த ஜான் கிட்ட ஜூலியன் மேண்டல் வந்து எப்படி சொல்கிறாரு, இவருடைய கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜூலியன் மேண்டல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரினவுண்ட், மோஸ்ட் வாண்டட், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ். திடீர்னு ஒரு நாள் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கப்போ கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறாரு, ஹார்ட் அட்டாக். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க்கஹாலிக்காக, ஒரு ஸ்பிரிச்சுவலி, ஒரு எமோஷ்னலி, ஒரு ஃபேமிலி கூட ஒரு கனெக்ட் இல்லாமல் எப்போ பாரு ஒர்க்குன்னு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருந்த ஒரு மனுஷன், அதுதான் அவருக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்குது. உடனே தன்னுடைய ஆன்மீக பயணத்தை இமயமலைக்கு தொடர்ந்துடுறாரு, வர்றாரு. ஸோ அங்கே வந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, திரும்பி அவர் திடீர்னு வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து ஜானை பார்க்குறப்போ, ஜானுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட், ஐ மீன் சீனியர் லாயர், அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி,
ரொம்ப சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ். ஸோ எப்படி இப்படி நடந்தது, அந்த நல்ல விஷயத்த எனக்கும் சொல்ல அப்படின்றத ஜான் கேட்டதுக்கு ஜூலியன் சொல்ற பதில் தான் இந்த புக்கு. இதுல வந்து எப்படின்னா, அவர் சொல்ற அந்த 7 வழியுமே வந்து சும்மா ஒரு வழி அப்படின்னு சொல்லாம, அதையும் வந்து ஒரு கதை மாதிரி, ஒரு கதை மாதிரி சொல்லி, ஒரு நீ வந்து கண்ணு மூடி இமேஜின் பண்ணிக்கோ, நீ ஒரு அழகான பூக்கள் பூத்து குலுங்குற அருமையான ஒரு கார்டன்ல இருக்க, பக்கத்துல வந்து ஒரு பெரிய லைட் ஹவுஸ் இருக்கு, அந்த லைட் ஹவுஸுக்கு கீழே ஒரு டோர் இருக்கு, அது ஓப்பன் பண்ணி ஒரு சுமோ ரெஸ்லர் வராரு, அந்த மாதிரி சொல்லி என்ன இது லாஜிக்கலே இல்லாம ஒரு கதை சொல்றாரு அப்படின்னு ஜான் நினைக்கிறப்போ, அந்த கதையில அவர் சொன்ன ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரூல், அதாவது அந்த 7 virtues ஆஃப் என்லைட்டன் லிவிங் அப்படின்னு சொல்றாரு இதை. ஸோ அந்த கார்டன் வந்து நம்ம மைண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த லைட் ஹவுஸ் வந்து நம்மளுடைய பர்பஸ் இன் லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த மாதிரி அதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லி அதையும் வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மித்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மாதிரி வந்துட்டு ஓகே இதுதான் 7 விஷஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் யுவர் மைண்டு, அதாவது அந்த கார்டன் வந்து உன் மைண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸோ வந்து மைண்டை வந்து நல்லா வச்சுக்கோ அப்படின்ட்டு முடிச்சிடாம, எப்படி அதை பண்ணுறது, எப்படி அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு டாபிக். மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு டாபிக்னா, அது ஒவ்வொரு டாபிக்குள்ளேயும் ஒரு சப் டாபிக் அப்படின்ற மாதிரி எப்படி அந்த டாபிக் சொன்ன விஷயங்களை நம்ம லைஃப்ல ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ மாஸ்டர் யுவர் மைண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் திங்கிங், சீக்ரெட் ஆஃப் லேக் அப்படின்ற ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நமக்கே தெரியாம ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தாட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற ஒவ்வொரு தாட்டும் நமக்கே தெரியாம நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்றதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் டக்குன்னு இதை பார்த்துட்டு ஓகே இது நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம் நம்ம சப்கான்ஷியஸ்க்கு இது நடக்காது அப்படின்னு. ஸோ நம்ம சப்கான்ஷியஸோடைய பவரை பற்றி என்ன அப்படின்றது ஜோசப் மர்ஃபி த பவர் ஆஃப் யர் சப்கான்ஷியஸ் மைண்டில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் நான் ரிவ்யூ பண்ணி பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை கேட்கலன்னா அதையும் கேட்டுருங்க. ஸோ அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு தாட்டும், ஒவ்வொரு சின்ன நெகட்டிவ் தாட்டு கூட நம்மளுடைய நம்ம லைஃப்ல நம்ம ப்ராக்ரஸ் ஆகுறதுக்கு உண்டான தடை அப்படின்னு தான். ஸோ ஒவ்வொரு தாட்டையும், நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இப்படி ஓகே அப்படின்னா ஓகே, பட் ஒரு நெகட்டிவ் தாட் வருது என்ன பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான வழியும் சொல்லியிருக்காரு அந்த சப்டாபிக்ஸில். அப்போசிஷன் திங்கிங் அப்படின்னா, இப்போ முடியாது அப்படின்னு நினைக்கிறா உடனே உடனே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பாசிட்டிவ் தாட் யோசிச்சிடணும், இல்லை என்னால் முடியும் அப்படின்னு. இது வந்து பழக்கத்தில் வந்து அப்படியே என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நெகட்டிவ் தாட்டே சுத்தமாக மறைஞ்சு ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சீக்ரெட் ஆஃப் த லேக் அப்படின்னா என்னென்னா, லேக்கில் போய் நம்மளுடைய இமேஜ் வந்து எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுறப்போ, நான் வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து இப்படி இருக்க போகிறேன், இப்படி ஆக போகிறேன், இந்த இடத்துல இருக்க போகிறேன் அப்படின்றது நம்மளே ரியலைஸ் பண்ணிக்கிறது, நம்மளே யோசிக்கிறது. ஸோ ஒரு கற்பனை, இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனிதிங் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்மளே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன், இதை வச்சுட்டு இருப்பேன், அப்படி இருப்பேன், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது. அதுதான் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம சப்கான்ஷியஸில் அது போய் ஸ்டோர் ஆகிறதுனால அந்த விஷயம் நிஜமாவே நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் அதுவே கொண்டு வந்து கொடுக்குமா நமக்கு. ஃபாலோ காலோ சொன்ன மாதிரி when you want something the entire universe will help you அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு விடுற விஷயம் கிடையாது. we have to nurture our mind daily. ஒரு நாள் மட்டும் கார்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டா முடிஞ்சிருமா, பூவெல்லாம் வளர்ந்துருமா, அழகாயிடுமா, டெய்லி அதை கேராக நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுதான் அதை வந்து கார்டன் கூட அதை கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி அடுத்த அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து எப்படின்னா, ஒரு கோலை நம்ம வந்து ஃபாலோ யுவர் பர்பஸ், அது எப்படி பண்ணுறது, திடீர்னு இப்போ இதுதான் ஓகே என்ன பர்பஸ் லைஃப்பில், என்னோட பர்பஸ் என்ன, இது வந்து ஒரு டாபிக் அப்படின்னா, இதுக்கு கீழே வந்து சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் உனக்கு பண்ணுறதே தெரியல,
டைம் போறதே தெரியல. அத நீ ரொம்ப நல்லா பண்ற. உனக்கு பண்றது புடிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில எப்போ ஆகும்? எந்திரிச்சு அந்த விஷயம் பண்ணுவோம்னு நீ நினைக்கிற பாத்தியா? அதுதான் உன்னோட பேஷன். ஸோ இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது? அதுக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு சப் டாபிக்ஸ்ல. அத வந்து நம்ம எழுதிக்கணும். அப்புறம் பப்ளிக் பிளட்ஜ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா, இந்த விஷயம் இப்போ நெறைய பேர் நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்லலாம் அவங்களுடைய ஹெல்த் ஜர்னி டே 1 ஆஃப் 21 டேஸ் ஆஃப் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பப்ளிக்கா நான் வந்து இந்த விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நீங்க காலையில எழுந்திரிச்சு ஓகே 21 டேஸ் நான் ஹெல்த்தியா டயட் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, அது யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து ஓகே சரி விடு, இன்னைக்கு முடியல நாளை பார்த்துக்கலாம்லாம். ஆனா, நீங்க அதே பப்ளிக்கா நீங்க பிளட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் வரும் உங்களுக்கு. ஓகே டே 1 போட்டாச்சு. அடுத்து டே 2 கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காகவாவது சில நல்ல விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்காக சொல்றாரு. அதே மாதிரி இதுலயே வந்து மேஜிக் ரூல் ஆஃப் 21 அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹேபிட்டா மாத்திக்கிறதுக்கு 21 டேஸ். ஸோ கன்டினியூஸா 21 டேஸ் ஒரு விஷயத்த நீங்க எந்த பிரேக்கும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்க ஹேபிட் ஆயிடும். அடுத்து 22nd டே நீங்க கஷ்டமே படாம அந்த வேலைய நீங்க செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இது 2மே வந்து ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி அந்த 7 வழிக்குமே எப்படி பண்றது? என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? அத எப்படி ஓவர் கம் பண்றது? எல்லா விஷயமும் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த ஜான் அண்ட் ஜூலியன் உடைய கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அந்த ஜான்ங்கிற கேரக்டர் என்ன மாரியே இருந்தது. அந்த ஜூலியன் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, உடனே என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அடடா! அதுக்கான இந்த ட்ராபேக் இருக்கே! அப்ப இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு நான் தோன்றத அடுத்த லைன்ல ஜான் ஜூலியன் கிட்ட கேட்பாரு. அப்படியே. ஆ அதுக்கு வந்து ஜூலியன் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பாரு. அப்படியே நானே ஒருத்தர் கூட கான்வர்சேஷன் பண்ணி, ஒருத்தர் வந்து என்னுடைய என்லைட்டன்மென்ட்‌டுக்கு உட்காந்து கதை மூலமா அட்வைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே ரிலேட்டபிளா, அ ரொம்பவே ஈஸியா லைஃப்ல அப்ளை பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள். அதுவும் ரொம்ப ம் அ ஹெவியான விஷயங்கள் இல்லாம, ரொம்ப சிம்பிளாவும் அத சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக்ல எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் அப்டின்னா, டெத்பெட் மென்டாலிட்டி அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு இதுல. என்ன அப்டின்னா, ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில ஒரு 10 நிமிஷம், எழுந்தோனே 10 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்து ரொம்ப குரூஷியலான நேரம். நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கிற நேரம். அந்த நேரத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ நம்ம விதைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்றாரு. அ அந்த டெத் பெட் மென்டாலிட்டில அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த எந்திரிச்ச உடனே ஒரு அழகான ஸ்மைல் பண்ணிட்டு, நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். 25 ஸ்மால் ஹேபிட்ஸ் புக்ல. அ மனோஜ் செந்தாமரக்ஷன் அவர் எழுதியிருந்தாரு. ஸ்மைல் ஸ்டார்ட் யுவர் டே வித் அ ஸ்மைல் அப்படின்னு. ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி எந்திரிச்ச உடனே ஸ்மைல் பண்ணிட்டு, இதுதான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா நிஜமாவே வந்து நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம கடைசி நாளா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அப்படின்றத நினைச்சுக்கிட்டா, யாராவது வந்து நமக்கு வேணும்னே நம்மள வம்பிழுத்தா கூட, நமக்கு வந்து சரி பொழைச்சு போட்டு விடு. இதுதான் என்னோட கடைசி நாள் அப்படின்ற மாதிரி தோணிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அ ஒரு பீஸ், ஒரு செரெனிட்டி நமக்கு வந்து வந்துரும். இது வந்து இந்த புக்ல சொல்றாங்கன்றதுக்காக சொல்லல. நானே இந்த புக்க படிச்சதுல இருந்து எஸ்பெஷலி அந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்க வந்து படிச்சதுலேருந்து இத அடுத்த நாள்ல இருந்தே என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, என் கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க, என்கிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடியுது அப்படின்னு. முக்கியமா என்னோட கோவம் கம்மியா இருக்கு. விச் இஸ் த பிக்கஸ்ட் என்ன சொல்றது? என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை அப்படின்னா என் கோவம் தான். அதுவே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்ப அதோடைய இம்பாக்ட் பாருங்க. அதோடைய என்ன சொல்றது? எந்த அளவுக்கு அது ஈஸியா டக்குன்னு அப்ளை பண்றக்கூடிய ஒரு டெக்னிக் அது அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். அது மாதிரி நெறைய நெறைய விஷயங்கள் இந்த புக்கு ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு 10 ரிச்சுவல்ஸ் ஆஃப் ரேடியன்ட் லிவிங் அப்படின்னு ஒரு சப் டாபிக் சொல்லியிருக்காரு. ஸோ அதில வந்து 10 என்னென்ன பண்ணணும், ரிச்சுவல் ஆஃப் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன், ரிச்சுவல் ஆஃப் ஏர்லி அவேக்னிங், ரிச்சுவல் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட் அப்படின்ற மாரி. இது எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரிச்சுவல். அதாவது எப்படின்னா, ரிச்சுவல் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்னா,
ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் காலையில இல்ல எப்பயாவது ஒரு நாள்ல எப்பயாவது தனியா உட்காந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன். நேத்து என்னெல்லாம் நடந்தது? இல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது? அத நான் எப்படிலாம் பண்ணியிருந்தா பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அந்த சிச்சுவேஷன. என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம லைஃப்ப ஈஸியா அடுத்தவங்களுக்காக இல்ல, நமக்காகவாது ஈஸியா மாத்திக்கிறது எப்படி? அந்த மாதிரி அ ஒவ்வொரு விஷயத்தையும் குட்டி குட்டியா பிரேக் பண்ணி, அதுக்கு ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள், குட்டி குட்டி ட்ராபேக்ஸ்க்கு அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் அந்த மாரி சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் கேளுங்க, சீக்கிரமா எந்திரிங்க. இது எல்லாமே அ ஈஸியா அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களாவும் இருந்தது. இது வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. எல்லாரும் படிக்கக்கூடிய புக்கு ஆக்சுவலி. ரொம்ப ஈஸியான செல்ஃப் ஹெல்ப் புக்கு. நீங்களும் இந்த புக்க படிச்சிருந்தீங்கன்னா, இதே மாரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா? இல்ல நீங்க எப்படி இந்த புக்க எடுத்துக்கிட்டீங்க? அப்படின்றத சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது புக்க பத்தி நான் பேசணும் அப்படின்னா, அதையும் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம்.